சிரிக்கிற அளவுக்கு காமெடி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தோன்னே சிரிக்கணும் அந்த மாதிரி. டெல்மி சொல்லுங்கள் ஹண்டர். என்ன ஹண்டருக்கு பேர் இல்லையா? பேர் சொல்லுங்கள். அசோக். ஓகே வினு. எந்த ஊர் நீங்கள்? சூப்பர் அக்கா, தேங்க்யூ தம்பி. அசோக் நீங்கள் எந்த ஊர்? ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி. ஒருவேளை ஹண்டர் இருந்திருந்தால் போட்டிருந்துருக்கணும், என்னமோ மாமியார் இல்லை. ஃப்ரம் வேலூர். ஓகே. ஏழுமலை. ஹாய், வணக்கம் பிரதர். மாமியார்னு இருந்தால் சண்டை. ஆக்சுவலாக உண்மை ஒன்று தெரியுங்களா? மாமியாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஹாய் செல்வம், ஹாய் B2K, யாராக இருந்தாலும் ஒரு வீடுன்னு வந்தால் ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்டவங்களுக்கும் சண்டை வரும். சண்டை வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கூடையும் எல்லாரையும் ஒரு நடிப்பாகவே நம்ம அன்பை காட்டினாலும் ரொம்ப நாளைக்கு அது நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ எப்படியா இருந்தாலும் சண்டைன்னு ஒன்று வரதான் செய்யும். ஸ்பெஷலி மாமியார் சொல்லவே வேண்டாம். அது காரணம் நம்ம இன்னொரு வீட்டில் பிறந்து இன்னொரு வீட்டில் வளர்ந்து வரோம். ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய பொண்ணு ரொம்ப அன்பாக பார்த்துருப்பாங்க. சடனாக வேறு வீட்டு ஒரு பொண்ணை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதையும் தாண்டி காடு கிஃப்ட்டு. ஒரு சில மாமியார் அம்மா விட ஒரு படி மேலே பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இல்லைப்பா, உழைப்பாளி இல்லை. எவ்வளோ தூரம் பேட் கமெண்ட் போடாதீங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். எனக்கு கோவம் வருது. திடீர்னு நான் இங்கேயே சண்டை போடுவேன். அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அட்வைஸ் போதும், ரேடி மாற்றி பேசாதீங்க. உங்கள் ஆயாவை போய் கேளுறா, உங்கள் ஆத்தாவை போய் கேளு, உங்கள் அக்கா தங்கச்சி கேளு. மூர்த்தி வர ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன், மரியாதையாக சொல்கிறேன். போட புறம்போக்கு. உங்கள் ஆத்தாளுங்கிட்ட போய் சொல்லுங்கடா. உங்களெலாம் பெட்டு போட்டு இப்படி மேய இருக்கிறவங்களுக்குலாம் கமெண்ட்ஸ் அடிக்க விட்டுருக்காளுங்க. அவளுங்கள்ட்ட போய் கேளுங்கடா. அவளுங்களை போய் பேசுங்கடா. ஏன்டா அவளுங்களை விட்டுட்டு இங்கே வரீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை முதல்ல பார்த்துக்கோங்கடா. அவளுங்க எவங்கிட்ட போகிறாளுங்க வராளுங்கன்னு செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன்டா வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்குலாம் வரீங்க? ஒரு ஃபோன் இருந்துட்டால் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ண வேண்டியது பேசுகிறா கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கெலாம் வெக்கமாக இல்லை? ஓன் டிபி இல்லை, ஓனாக நேம் இல்லை, வந்துட்டானுங்க போடுறதுக்கு. உங்களெல்லாம் உங்கள் ஆத்தாலாம் வெக்கலைடாண்ணா. இந்த வந்துட்டான் பாரு புறம்போ. ஆமாண்டா, புறம்போ என்னதுன்னே தெரியல. சரி, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். பொதுவாக கோவப்படுறவங்க மேலே தப்பா இல்லை கோவப்படுத்துகிறாங்களா அவங்க மேலே தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நியாயமாக கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, இல்லைன்னா விட்டுருங்க. அதுவே வேண்டாம். ஏன்னா அதுக்கு கூட பேட் கமெண்ட் தான் வரும். இப்போ அதுக்கும் எனக்கு இன்னும் கோவம் தான் வரும். என்ன பிரச்சனை இவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. லேடிஸ் இப்போ நைட்டில் லைவ் வரும்போது தான் நைட்டில் லேடிஸ் வராங்க. நைட்டில் ஏன் வரீங்க பேசுகிறீங்க? அதனால அவங்களாம் குடிச்சிட்டு பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ பட்ட பகலில் என்ன பிரச்சனை? இப்போ என்ன இப்போ தப்பாக இந்த லைவில் ஓடிட்டுருக்கு சொல்லுங்கள். ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே அமைதியாக பேசவே இவங்க விட மாட்டுறாங்க.